அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு ஆடி மாதம் 27ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை. திருதியை திதி காலையில் 8:41 வரை, அதற்கு மேல் சதுர்த்தி திதி. பூரட்டாதி நட்சத்திரம் 11:52 வரை, அதற்கு மேல் உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டிரமம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உரியது. ராகுகாலம் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரை. யமகண்டம் காலையில் 9லேருந்து 10:30 வரை. நல்ல நேரம் காலையில் 7:45லேருந்து 8:45 வரை, 10:45லேருந்து 11:45 வரை, சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு கலர் சட்டை போடுவது நன்மை பயக்கும். அவாய்ட் பண்ண வேண்டியது, தவிர்க்க வேண்டியது பழுப்பு கலரு, டார்க் அண்ட் ஷேடோ, டபுள் கலர் ஆகியவற்றை தவிர்த்துவிடும். நீங்கள் காலையில் சாப்பிடக்கூடியது அதாவது கேசரி பாத் அல்லது கொண்டக்கடலை சம்பந்தப்பட்ட சென்னான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ நம்ம ஜோதிட பாடத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்வோமாக. மூல நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப குடும்பம், ஒரு அட்டாச்மெண்ட், அஃபினிட்டி, குடும்ப பாசம் உற்றவராக இருப்பார். அதே மாதிரி சட்ட வல்லவர், அதாவது லாவை பற்றி தெரிஞ்சிருக்கும், எந்தெந்தது எப்படி ஃபண்டமெண்டல் தெரிந்தவராகவும் இருப்பார். சகோதர சகோதரிகளை ஆதரிப்பவராக, அவர்கள் மீது ஒரு அஃபினிட்டி உடையவராகவும் இருப்பார். ஆடை அணி ஆபரணம் மிக்கவர், அதெல்லாம் அவர் துணிமணிகள்லாம் அவருக்கு நிறைய சேரும். விதவிதமாக துணை நகை அணிபவராக இருப்பார். வீடு நில வாகனம் யோகம் உடையவராக இருப்பார். அதே மாதிரி மனிதர்களின் எதிர்ப்புக்கு ஆளாகுவராக, பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் இவருக்கு எதிரி மாதிரி தான், இவரோட வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுவராக இருப்பார். மனதிற்கு ஒவ்வாத, பிடிக்காத பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அதனால் திருமண வாழ்வில் சிக்கல் பெற்றவராகவும் இருப்பார். நண்பர்களே, இப்போ நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். செல்லும் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கீழ் மக்களின் நட்பு, அதாவது தொடர்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. கெட்ட காரியங்களில் மனம் செல்லுகிறது. பணம் விரயம் உண்டாகி அதனால் பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கிறது. மனைவி மக்கள் அவங்களால கவலை, அடுத்தால வீண் அலைச்சல், இந்த மாதிரிப்பட்ட பலன்களே இன்று நடைபெறும். ஆனாலும் நண்பர்கள் உறவினர்கள் உதவியாலும் ஆதரவாலும் மனதிற்கு ஒருவித நிம்மதி கிடைத்து விடுகிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு நினைத்தவை எல்லாம் கைகூடுகின்றன. செய்தொழிலில் அதிக நன்மையும் பொருள் சேர்க்கையும் கிடைக்கின்றது. விரோதிகளும் நண்பர் ஆவார்கள். நண்பர்கள் அவர்களால் இயன்ற உதவிகளை செய்வர். மேலதிகாரிகளில் உதவி புரிபவர்களாகவும் பதவி உயர்வுக்கு ஆதரவு தருபவர்களாகவும் இருக்கின்றார்கள். அடுத்து மிதுன ராசி. பணத்தட்டுப்பாடு குறைகின்றது. செய்தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுகின்றது. ஆனாலும் வரவை விட செலவு அதிகரித்து கொண்டே செல்கிறது. வீணலைச்சல், கவலை ஆகியவை இருந்தாலும் மனதில் ஒருவித நிம்மதி இருக்கிறது. சொத்து விற்பனையில் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. பிரயாணங்களினால் சிறிது லாபம் உண்டாகலாம். அடுத்து கடகராசி. சிறிது தனலாபம் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு பற்றி அவ்வளவு சிறப்பாக கூற முடியாது. செய்தொழிலில் முன்னேற்றம் அல்லது மாற்றம். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கின்றது. வெளியூர் பிரயாணங்களினால் அதிக நன்மை ஏற்படாது. மிக எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயரும் பொருள் நஷ்டமும் ஏற்படக்கூடும். அடுத்து சிம்மராசி.
செய்தொழிலில் இடையூறு ஏற்படுகின்றது. மேலதிகாரிகள் கோபம், வீணலைச்சல், பொருள் இழப்பு, நண்பர்களினால் தொல்லை, குடும்பத்தினரிடம் மனத்தாங்கல் ஆகியவற்றை எதிர்பார்த்தே தீர வேண்டும். ஆயினும் மனைவி மக்களின் ஆதரவும் அதனால் ஒருவித மகிழ்ச்சியும் ஏற்படவே செய்யும். அடுத்து கன்னிராசி. முயற்சிகள் எல்லாம் சிறிது தோல்வியே ஏற்படுகின்றது. பிரயாணங்கள் ஏற்படலாம், அதனால் பெரிய அளவில் நன்மைகள் ஏற்படாது. செய்தொழிலில் இடையூறுகள் வந்து சேர்கின்றன. கெட்ட நடத்துள்ளவர்களின் தொடர்பு காரணமாக பெயர் கெட்டுவிடும் வாய்ப்பு உள்ளது. ஸோ எச்சரிக்கை தேவை. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சிறு சிறு தகராறுகளும் மாறி மாறி வரும். அடுத்து துளாராசி. கடன் தொல்லைகள் கொஞ்சம் கவலையை கொடுக்கின்றன. வழக்குகள் எதிர்பாராத முடிவை கொண்டு வருகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நஷ்டத்திலே முடியும். குடும்பத்தில் சில சுபகாரியங்கள் நடந்தாலும் வருந்தத்தக்க நிகழ்ச்சியும் நடைபெறும். மக்களும் மனைவியும் உதவியாகவும் மகிழ்ச்சி அளிப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். அடுத்து விருச்சிக ராசி. சீசனல் நோய், அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி உள்ள நோய்கள் வரக்கு வாய்ப்பு உள்ளது. பணவரவும் வரவுக்கு மேல் செலவு அதிகரித்து கொண்டே செல்கின்றது. செய்தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையுடன் இல்லாவிட்டால் தீமையே ஏற்படும். துன்பத்தை கண்டு கலங்காவிட்டால் மனதை திடப்படுத்தி கொண்டு தெய்வத்திடம் சரணடைந்தால் நன்மையே ஏற்படும். மனச்சோர்வுக்கு இடம் தர வேண்டாம். கணவன் மனைவி உறவு மாத்திரம் இன்பமாகவே இருக்கின்றது. அடுத்து தனுசு ராசி. விரோதிகள் அழிவார்கள். உறவினர்கள் உதவ முன்வருகின்றார்கள். குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் தோன்றும் வாய்ப்பு உள்ளது. எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியை அளிக்கின்றன. செய்தொழில் நல்ல ஆதாயத்தை தருகின்றது. மனக்கவலை அகன்று மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. மேல் படிப்புக்கு வசதி உண்டாகும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் வெற்றி கிடைக்கின்றது. அடுத்து மகர ராசி. நண்பர்கள், உறவினர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். நோய்கள் அகன்று ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறது. தொல்லைகள் அகன்று மனமகிழ்ச்சி உண்டாகும். ஊதாரித்தனமான செலவுகளும் பணவிரயமும் குறைந்து பொருள் சேரும். கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி நிலவுகின்றது. அடுத்து கும்பராசி. வீடு, நிலம், வாகனம் முதலியவை வாங்கலாம். தொழிலில் மாற்றம் ஏற்படலாம் அல்லது மேற்பதவி கிடைக்கலாம். சிலருக்கு எதிர்பாராத வகையில் பொருள் வரவும் சொத்து சேர்க்கையும் ஏற்படக்கூடும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் வெற்றி கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கின்றது. அடுத்து மீனராசி. துன்பங்களை தாங்கும் மனோ வலிமையும் துணிவும் கிடைக்கின்றது. உடல் ஆரோக்கியம் கெடக்கூறும், ஜாக்கிரதை. அது முன்னெச்சரிக்கையாக உடல் நலத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். பணத்தட்டுப்பாடு தலைக்கு மேல் போகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் பக்கம் செல்ல வேண்டாம். பிரயாணங்களினால் நல்ல பலன்கள் எதுவும் நேராது. சோம்பல்தனம் அதிகரிக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.